லெனோவோலேருந்து A5 மற்றும் K9 அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. லெனோவோ நிறுவனத்திலேருந்து Lenovo A5 மற்றும் K9 அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். இதில் இந்த Lenovo A5 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டோம். இந்த Lenovo A5 பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த Lenovo K9 பற்றி பேசும்போது இதுவுமே ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதில் இருக்கிற 1/1 ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கும்போது இதில் 5.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை 720 × 1440 பிக்சல்ஸ். இதில் வந்து 2.5D கிளாஸால் செஞ்சுருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசும்போது ரொம்பவும் ஷார்ப்பான டிஸ்பிளே இல்லைன்னு சொல்லணும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள ப்ராசரை பற்றி பேசும்போது இல்லை MediaTek Helio P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ஆட்டோகோர் சிப்செட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே விதமான கேஷுவல் கேம்ஸாக ரன் ஆயிரும். பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் வந்து லோட் செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆகும். அடுத்ததாக இந்த ஃபோனில் ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் வருது. 3GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைப்ரிட் சிம் செட்டை வர காலத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரையும் நமக்கு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 13 MP கேமரா வித் f2.2 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1.12 மைக்ரோமீட்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா பொறுத்தவரையும் 5 MP கேமரா வித் f2.4 ஆப்பர்ச்சர். இதுவும் ஒரு 1.12 மைக்ரோமீட்டர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. நம்ம செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேசிங்கில் பயன்படுத்தப்பட்ட அதே டியூவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேமராலையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லேயும் சரி நமக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 1080p ஃபுட்டேஜ் 60 frames/s வரையும் கேப்சர் பண்ணலாம். இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பொறுத்தவரையும் 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 10 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜரும் எதிர்பார்க்கப்படுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. நமக்கு USB வெர்ஷனை பொறுத்த Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்றபடி NFC மாதிரியான ஃபீச்சர் கிடையாது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரையும் 4.1 கொடுத்துருக்காங்க. டுவல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுக்கல. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு வெர்ஷன் தான் வருதுன்னு சொல்லியிருந்தேன். 3GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜ் வந்து விலை வந்து 8999 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த Lenovo A5 மற்றும் K9 வந்து K9 வந்து ஓரளவு வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் வைக்கலாம். அதுவே Lenovo A5ஓட விலையை பொறுத்த வரையும் 2GB ரேம் வித் 16GB ஸ்டோரேஜோட விலை 5999க்கும், அதுவே 3GB ரேம் வித் 30GB ஸ்டோரேஜோட விலை 6999 வரைக்கும் விற்கிறாங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே ஃப்ளிப்கார்ட் வெளியோடு சேலுக்கு வரப்போகுது. ஸோ இதோட பயனுள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.